உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், நான் மட்டுமே இறைவன் கிடையாது. நீ என்னை வணங்கத்துக்கு வந்தாலும் கூட நான் இறைவன் சொல்லலை, நீயும் இறைவன் தான். இப்போ அந்த 18 படியை தாண்டி நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக ஐயப்பனை தரிசிக்க போகும்போது உங்கள் கண்ணில் படுற முதல் விஷயம் இந்த தத்துவமசி தான். அப்போது சுவாமி ஐயப்பன் உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? நீயும் நானும் ஒன்று, உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இறைத்தன்மை அனைவருக்குமே பொதுவான விஷயன்றது இறை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விஷயமாக தான் சுவாமி ஐயப்பன் இருக்கார். இன்னும் நான் ஆய்வு பண்ண விஷயத்தில், நான் பார்த்த விஷயத்தில் யோசித்து பார்க்கும்போது இன்னொரு அற்புதமான கருத்து ஒரு நண்பர் வெளிப்படுத்தியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் சொன்ன கருத்து. இவ்வளோ இந்த ஆன்மீகன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ண தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தத்துவம் புரியுது. எதுக்கு ஏன் எதுக்குன்ற ஒரு கேள்வியே நீங்கள் ஆய்வு பண்ணால் புரியுது. சுவாமி ஐயப்பன் என்ன பண்ணார்? இந்த தத்துவத்தை சொல்லிட்டார். அவர் இருமுடி ஏந்தி போகிறோம். சரி, இருமுடியில் என்ன விசேஷம் இருக்குது? நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், நெய் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டுடுவோம். ஆனால் அந்த தத்துவம் பாருங்கள், அது எப்படி இதை புரிஞ்சுக்குதுன்னு தெரில. ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், அந்த பதிவு அற்புதமான பதிவு பார்த்தேன். கெட்டு போகிற தேங்காய் கெட்டு போகும், ஆனால் நெய் கெட்டு போகாது. அப்போது அந்த கெட்டு போகக்கூடிய பொருளான தேங்காய்க்குள்ளே நம்ம நெய்யை ஊற்றி இருமுடி கெட்டுன்னு போகிறோம். இதோடைய அர்த்தம் தான் என்ன? இது கெட்டு போகிற உடம்பு எது? தேங்காய். அதுக்குள்ளே ஆன்மா இருக்குது, கெட்டு போகாத ஆன்மா இருக்குது அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இருமுடி. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.